Are you afraid of speaking English due to lack of confidence and learning a language just to having one more minute to look at the world? என்னடா வளர்றாளின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சுற்றி வளைச்சல டைரெக்டாக மேட்ருக்கு வந்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பார்த்து பயந்தும் தான் வந்து நம்ம முக்கால்வாசி பேர் வந்துட்டு நம்ம சொசைட்டியில் சர்வை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் நம்மளோட லைஃப் அண்ட் கரியர் அண்ட் ஃப்யூச்சருக்கும். இப்போதைக்கு இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து இங்கிலீஷ் இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சேரன் அகாடமியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசணும், ஃப்ளூயன்சி வரணும், அண்ட் மற்றவங்கள பேசுகிறவங்கள பார்த்து பயந்துட்டுலாம் நம்ம எதுக்கும் இருக்க வேணாம், பயந்துட்டு இருக்க வேணாம். இனிமேல் சீக்கிரம் போய் சேரன் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள், இங்கிலீஷை ஃப்ளூயன்சியாக பேசுங்க. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம சகோ கேட்ரிங். நம்ம சகோ கேட்ரிங் வந்து 10 இயர்ஸாக வந்து ஃபீல்ட்லேயே இருந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஃபுட், முக்கியமாக வந்து ஃபுட்டு தான் இருக்கும். அண்ட் ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ், டிஜே, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அந்த மாதிரி நமக்கு தேவையான செண்டமேளம், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்த வந்து நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமேல் நம்ம சகோ கேட்ரிங் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ்லேருந்து, ஃபுட்லேருந்து, டிஜே, டான்ஸ், செண்டமேளம்லேருந்து எவ்ரிதிங் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இனி கல்யாணத்துக்கு டென்ஷன் வேணாம், கல்யாணம் உங்களுது, டென்ஷன் எங்களுது. எஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கோலோடு இருந்தேன்னு கூட சொல்லிக்கலாம்லாம் முடியாது, சும்மா வந்து மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலே போட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம மைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். எஸ், நம்ம சேனல் வந்து 155 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஷேர் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எஸ், நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து நம்ம வாங்கின மைக். இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு இதோட ப்ரைஸ்லேருந்து எல்லாமே வந்து நான் கீழே ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். பட் ஓகே, குவாலிட்டி வந்து குட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் இருக்கும்போதே வந்துட்டு இந்த மைக்கில் ஆடியோ வந்து அதுவே ரெக்கார்ட் ஆகிக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, டோட்டலி வந்து பெரிய பல்பாக போயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அண்ட் ஆடியோ தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இது வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கும் தெரியல, மைக் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கும் புரிஞ்சுது. அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஒரு வீடியோ வந்து ஒரு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அண்ட் ஆடியோ வந்துட்டு இன்னொரு மொபைலில் வந்து ஒயரில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இனிமேல் இப்படி தான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் வந்து பேசிக்காக ஒன்றா தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் வீடியோ எடிட்டிங் பற்றி யாருக்காவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, நான் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு வந்து ஃபில்மோரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஃபில்மோரா பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணது வந்து மேபி 6 to 7 days ஆயிடுச்சு வர்றதுக்கே. அதான் வந்து நம்ம ஆர்டர் பண்ண பார்சல். இப்போ வந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இனிமேல் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம என்ன வாங்கினாலும் வந்து இதை ஓப்பன் பண்ணுறதே வந்து பெரிய சாகசமாக போயிடுது. எப்போ பார்த்தாலும் அவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இதோட பேக்கிங் வந்து அவ்வளோக்கா பிடிக்கல. வட்டியில் கிடக்கு. வெரி பேக் பண்ணி அனுப்பின குவாலிட்டி எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் குட்டாக அனுப்பியிருக்கலாம். மைக்கு ரொம்ப குட்டியாக இருக்கே, நான் வேறு லெவலில் எதிர்பார்த்தேன்.
நம்ம தான் தப்பாக எதிர்பார்த்துட்டோமோ. ஆக்சுவலி இந்த கிளிப் வந்து நான் பெருசாக வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பட்டு வந்து குட்டி தான் ஓகே. கிளிப் பெருசாக வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, டைட்டாக தான் இருக்குது. மம்மி இருக்கு, நான் தனியாக சாப்பிடணும் போலயே. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது. மைக் வந்து நம்ம செப்பரேட்டாகவும் எடுத்துக்கலாம் இதிலேருந்து. ஆக்சுவலி இந்த ஒயர் வந்து 9 cm வந்து போட்டிருந்துச்சு. கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் செட் ஆகுதா, பிரேக் ஆகிருக்கா என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, லைன்லேயே சாரி. ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நாட் பேட். குவாலிட்டியும் குட்டாக தான் இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னாலும் ஓகே, சூப்பர், ஒர்த் இட் அப்படின்னு சொல்லலாம். அந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு வீடியோவை பார்க்குறீங்க, பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலோட அடுத்த அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, டாட்டா.